சென்னை மணலியில் தொழிற்சாலையில் சிலிண்டர் வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தொழிற்சாலையை அகற்ற வேண்டும் என கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மணலியில் உள்ள சின்ன சேக்காடு பகுதியில் பயோகேஸ் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் நள்ளிரவு பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து நிகழ்ந்தது. தொழிற்சாலையில் சிலிண்டர் வெடித்ததில் தூண்கள் இடிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொழிற்சாலை வெடி விபத்தின் காரணமாக அருகில் உள்ள வீடுகளிலும் பயங்கர நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த வெடி விபத்தால் அச்சமடைந்த மக்கள் தொழிற்சாலை முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சட்டமன்ற உறுப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இங்க உள்ள மக்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லைண்ணே. இதைத் தொடர்ந்து தொழிற்சாலை விபத்தில் சேதமடைந்த தூண்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக இடித்து அகற்றப்பட்டது. இந்த தொழிற்சாலை வெடி விபத்து சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.